இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அஞ்சலி? தெரியல, வாமிட் வந்துருச்சுங்க. தலையெல்லாம் சுத்துது. ஐயோ, சரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, சரியாயிடும். அது எப்படி சரியாகும்? எனக்கு பயமா இருக்கு. உனக்கு எதுவும் ஆக கூடாது அஞ்சலி. சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலையா? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? வேற ஏதாவது? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் எதுவுமே ஒரு இல்ல. நிமிஷம் இங்க பாரு அஞ்சலி, சொல்றத கேளு. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வா. ஐயோ, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குல்ல? அஞ்சலி, எனக்கு உன்னை விட வேலை முக்கியம் இல்ல. நீ கிளம்பு, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ வேண்டாங்க, அதுவா சரியாயிடும். 2-3 நாளாவே இந்த மாதிரி வாமிட் வருதுங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லல. என்ன அஞ்சலி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க? இந்த மாதிரி பண்றதுனால ஏங்க? தான். ஐயோ ரிலாக்ஸ்ங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? என்ன நீ? நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேங்க. என்ன? நீங்க நான் அப்பாவாக்க போறீங்க. ஏங்க, நீங்க அப்பாவாக்க போறீங்க. என்னங்க ரியாக்ஷன் இது? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. அஞ்சலி, இது எப்போ உனக்கு தெரியும்? நேத்து தான் கிட் வாங்கிட்டு வந்து பார்த்தேன். ஆஹா. உங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேன். இப்போ வாமிட் பண்றத பாத்தீங்களா, அதான் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓ என்ன ஓ? இத செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இல்ல, நீ தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? நமக்கு ஒரு குழந்தை வந்தா உன் பாசத்தெல்லாம் குழந்தை மேல தானே காட்டுவேன். இல்ல, ஐ மீன் குழந்தை தானே ரொம்ப அக்கறையா பார்த்துப்பேன். நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிருமல்ல. ஏங்க, உங்களுக்கு அப்புறம் தாங்க குழந்தை. அந்த குழந்தை நம்ம 2 பேரால உண்டான உயிருங்க. அது மேல நான் அன்பு காட்டுவேன். அதுக்காக உங்களை நான் மறந்துடுவேனா? ஏங்க, நீங்க தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். இல்ல அஞ்சலி, நிறைய ஃபேமிலியில இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட கண்டுக்கவே மாட்டாங்களா? ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமா? அதனால அதனால அது வந்து அபார்ட் பண்ணிக்கலாமா?